வணக்கம் நண்பா. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு ஒரு பிம்பம் இருக்குது. அவங்களே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிறாங்க, இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு விதியை வச்சு எத்தனையோ பேர் எப்படா சக்ஸஸாக இருக்காங்க, சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அந்த கேள்விகள், அந்த ஒரு சந்தேகங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குழப்பத்துக்கான ஒரு விடை இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற வீடியோ. ஸோ ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நாம் இந்த ஈர்ப்பு விதியை பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம், ஓகேவா? ஒரு 3 கேட்டகரியாக கூட பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், ஓகேவா? செகண்டு லா ஆஃப் ஆஸ்கிங், தேர்டு லா ஆஃப் அலோயிங். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், அது உங்களுக்கே தெரியும். பட் அந்த நினப்பு கரெக்டான ஒரு பாசிட்டிவான உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நினப்பாக இருக்கணும், ஓகேவா? இந்த இயற்கை கிட்ட நீங்கள் அதை பற்றி எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு வேவ் லென்த் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த நேச்சர், இந்த இயற்கைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேவ் லென்த் இருக்கும். நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்படின்னா அதை ஈர்க்கிறதுக்கான ஒரு விதி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய நினப்பு, ஓகேவா? அந்த தாட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு வர பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கணும், நாம் ஒரு சினிமா ஸ்டார், நாம் ஒரு நல்ல ஆக்டர், நாம் ஒரு சூப்பரான ஒரு நடிகன், நாம் வேறு லெவல் ஒரு கலைஞர். ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே நான் பெருமைப்பித்த சொல்ல, நான் நினைக்க சொல்கிறேன். அதுவாகவே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வர சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அண்டு செகண்டு லா ஆஃப் ஆஸ்கிங். நீங்கள் இந்த இயற்கை கூட இதை நீங்கள் இதை பற்றி பேசணும், டேரெக்டாக நீங்கள் பேசணும். நான் சும்மா பைத்தியம் நினைப்பாங்க, பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. டேரெக்டாக நீங்கள் இயற்கை கூட பேசணும். பேசும்பொழுது நிச்சயமாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்க ஆரம்பிக்குங்க. அது ஒரு மாயம், மந்திரம், பிம்பம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நிச்சயமாக எக்ஸாக்டாக சொல்கிறேன், இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு சூப்பர் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது எப்படி சொல்கிறதுனா இது என்ன பெரிய சயின்ஸா, பெரிய இதா, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நாம் தான். நாம் இந்த இந்த இயற்கை கூட எந்த அளவுக்கு நம்ம ஒன்றி வாழ்கிறோமோ, இந்த இயற்கையோட நம்ம இயற்கையாக வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நோய் வராது, ஸ்ட்ரெஸ் வராது, எந்த விஷயம் வராது. பட் இப்போ நம்ம ஆப்போசிட்டாக வாழ்கிறதுனால தான் நமக்கு இது எல்லாமே வந்துட்டுருக்கு. பட் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்மிங் டு திஸ் பாயிண்ட், லா ஆஃப் ஆஸ்கிங் அப்படின்னா நீங்கள் கேட்கணும். இயற்கை கூட நீங்கள் நான் இந்த மாதிரி நடிக்கணும் ஆகணும், இந்த மாதிரி நான் போகணும் வரணும், இந்த மாதிரி காரில் வரணும் இறங்கணும், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் இருக்கணும், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா, ஓகேவா? எக்ஸட்ரா உங்களுக்கு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ட்ரீம், பேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை இயற்கைக்கிட்ட சொல்லணும். சொல்ல ஆரம்பிச்சிட்டா போதும். அண்ட் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். இது ரெண்டுமே சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டெப்ஸில் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம், ஓகேவா? அண்டு லாஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அலோயிங். லா ஆஃப் அலோயிங்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நினைக்கிறீங்க, அந்த இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கொண்டு வருது. அந்த நீங்கள் கேட்குற விஷயங்களை கொண்டு வருது. ஏங்க அது உடனே நடக்காது. மேபி 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், சொல்ல முடியாது. பட் நடக்கும். அது நீங்கள் மாற்றி அதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எதுவுமே நினச்சிக்கவும் வேணாம், நிச்சயமாக நடக்கும். லா ஆஃப் அலோயிங்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, நீங்கள் கேட்ட அந்த வாய்ப்பு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நடிகன், நான் நடிகன் ஆகணும், நான் எப்படியோ நடிகன் ஆகணும் சொல்லி நம்ம இயற்கை கிட்ட கேட்கும் பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொண்டு நிற்க வைக்குங்க. அந்த டைமில் நம்ம அலோ பண்ணணும். அலோவே பண்ணாமல், ஓகேவா, அதை நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த வாய்ப்புகளை நம்ம உதாசனப்படுத்திட்டு நம்ம கண்டுக்காமல் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் சொன்ன 3 பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நீங்களே இதுக்கான ரிசல்ட்டை அனுபவிக்க போகிறீங்க. யார் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் ஆஸ்கிங், லா ஆஃப் அலோயிங், இந்த 3 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு மாயம் நடக்குங்க, அந்த ஒரு மேஜிக் நடக்கும். அது நீங்கள் கண் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க.
ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி பேசணும்னா நான் ஏன் 2-3-4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். பட் அது வரைக்கும் உங்களுக்கும் பொறுமை இருக்காது. இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கான எனக்கு டைமும் எனக்கு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பட் இப்போ எக்ஸாக்டாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் நினைக்கணும், கேட்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும். வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், அதை நீங்கள் அலோவ் பண்ணணும். அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா இயற்கை ஒன்றுமே பண்ணாதுங்க. நீங்கள் ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வந்து இயற்கை வந்து அது வந்து உங்ககிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் சேலம் டு சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சேலத்துலேருந்து நீங்கள் வந்து சென்னைக்கு, அதாவது நீங்கள் சேலம் டு சென்னை போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருப்பீங்க. அந்த சென்னைங்கிற அந்த ஒரு நம்மளோட அந்த ஒரு டார்கெட் இருக்குல்ல, அதுவும் கிட்ட வந்துட்டுருக்கோம். ஓகேவா? பட் நீங்கள் வந்து திடீர்னு நீங்கள் திரும்ப நீங்கள் சேலம் பக்கம் இல்லை வேறு எங்கேயாவது அந்த திருச்சி பக்கம் சம்திங் அந்த பக்கம் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே நின்று போயிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இயற்கை ஒரு பக்கம் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கிட்ட வந்து வாய்ப்புகளை காமிக்கும். நீங்கள் வாய்ப்புகளை அனுபவ வச்சிங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்புகள் வீணாக போயிடும். இல்லை நீங்கள் பாதிலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகி கவன சிதறல் ஏற்பட்டு வேறு எங்கேயாவது திருச்சிக்கு போகிற மாதிரி வேறு எங்கேயாவது இல்லை திரும்ப ரிட்டன் சேலத்துக்கே சம்திங் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு போயிட்டீங்க அப்படின்னா போனது தான். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து இதில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எங்கேயுமே படிச்சுமே சொல்ல, எங்கேயுமே பார்த்துமே சொல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கணக்கில் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து இந்த பாயிண்ட், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த விஷயத்தை நான் வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்து இருந்துட்டால் போதுங்க, நீங்கள் லைஃப்பில் நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் நான் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம், எவன் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். ஜஸ்ட் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி மட்டும் பாருங்கள். இந்த இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். நான் வந்து ஒரு நண்பனாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நம்மளோட தாட்ஸ் தான் எல்லாத்தையுமே உருவாக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கனவு காணுவீங்க, அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் அந்த டேக் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து தாட்ஸ் தாங்க. நம்ம அதை வந்து பக்காவாக மோல்டு பண்ணி சூப்பரான ஒரு தாட்ஸை வச்சுக்கிட்டு நமக்கான வேலை என்ன, நமக்கான ஒரு பாதை என்ன, அதை மட்டும் நம்ம நோக்கி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நமக்கு வந்து கைகூடி வருங்க. இது நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதாக இருக்கலாம். நான் அதுக்கு மிச்சம் நான் வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். மெயின் பாயிண்ட்டாக அந்த 3 பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பிகாஸ் நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன், அனுபவம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.